ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, SA20 கிரிக்கெட் லீக்ல வேற லெவலான மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி SA20 ஒரு மாதிரி சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு அதோட இறுதி கட்டத்தை நோக்கி. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா மேட்சுமே பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நேற்று நடந்த மேட்ச்ல MI கேப்டன் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரியன்ல ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இன் SA20 ஹிஸ்டரி அப்படின்னே சொல்லலாம். MI கேப்டன் டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டர் டெசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா ஆடல. இந்த மேட்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. 9 பாலுக்கு 21. ஆனா அவரோட விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் வந்து 12 ரன்ல அவுட் ஆனாரு. பட் ரிக்கல்டன் நான் நிறைய பேசிட்டு அவரை பத்தி அடுத்த குவிண்டன் டிகாக் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிட்டேன். வேர்ல்டு கிரிக்கெட்டை ஒரு கலக்க போறாரு. இது வந்து 2025 IPL அவரை நம்ம பயங்கரமா பார்க்கலாம். அவர் அகைன் ஒரு போட்டு விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 45 பால்ல 90 ரன். இங்கிட்டு டெவால்ட் பிரவிஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த பையன் அடிச்சு எப்படா அடிப்பான் பேபி அப்படி இப்படிலாம் சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். சவுத் ஆப்பிரிக்கா காலப்லாம் வரும்லாம் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அந்த பையன் பயங்கரமா ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. அண்டர் 19 கிரிக்கெட்டுக்கு அப்புறம் அங்கங்க ஏதோ ஒவ்வொரு லீக சொல்லலாம் அவ்வளவுதான். பட் இந்த மேட்ச் அவரோட கெரியரை திருப்பி போட போற மேட்சா இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 32 பால்ல 66 ரன். அடுத்து சாம் கரன் 12 பால்ல 22, பொல்லாடி 7 பால்ல 27. அவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான். ஸோ 20 ஓவருக்கு 248 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா MI கேப்டன் அடிச்சிட்டாங்க. அடி பயங்கரமான அடி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பவுலர்ஸ்னால எதுவுமே பண்ண முடியல. ஈத்தன் போச் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. 4 ஓவர்ல 49 ரன். இதெல்லாம் தாண்டி டுபாவிலியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. 4 ஓவர்ல 73 ரன், கிட்டத்தட்ட 18.2 எக்கனாமி கொடுத்தாரு. அவரு பிரிச்சுட்டாங்க வச்சு MI கேப்டன் பேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கோர்லாம் அடிக்க முடியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் அவங்க வின் பண்ணாங்க. ஆனா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து ஒருத்தர் வெரியன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒருத்தர் ஆடினாருங்க. 52 பால்ல 116 ரன். அவர் மட்டும்தான் அங்க அடிச்சாரு. அதனாலேயே வந்து ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்ப ரன்கள்லயே வந்து போயிடும் தான் நான் யோசிச்சேன். பட் ஆனா 214 ரன் தட்டி முட்டி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 34 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. ஆனா நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். அதுவும் குறிப்பா அந்த வெரியன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல பேட்டரா இருக்காரு அவரோ. அண்ட் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சும் கொடுத்தாரு. எனக்கு பிடிச்ச விஷயம் SA20ல யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தோத்த டீமா இருந்தாலும் அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் அந்த பையன் நல்லா விளையாண்டான் அப்படிங்கிறது ஒரு பாராட்டி. அண்ட் உண்மையுமே ஒரு சூப்பரான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இப்படிதான் MI வந்து எங்க இருந்தாவது ஏதாவது பிடிச்சி மேல வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு எங்கேயோ இருந்தவங்க 4வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி 3 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் MIக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயங்கரமான மேட்ச். சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா போயிட்டு யூடியூப்ல பாருங்க அதோட ஹைலைட்ஸ். ஒரு பயங்கரமான மேட்சை நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி வந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் தான் இருக்கு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து மேபி இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.